வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சலம்பலா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ மதராசி மூவிலேருந்து இந்த பார்த்த உடனே இந்த ப்ரோமோ வந்த உடனே எனக்கு டக்குன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு என் மெமரிஸ்லாம். அந்த டைமில் டாக்டர்லேருந்து ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன் இந்த ப்ரோமோ கல்ச்சர் அப்படின்றது. நெல்சன் எஸ்கே அனிருத்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டைமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வரிசையாக நிறைய மூவிஸில் ப்ரோமோ அப்படின்லாம் இந்த டைப்பில் ப்ரோமோ வந்துச்சு. அந்த மூவி டீம் சேர்ந்து குரூப்பாக ஃபன்னாக பேசிக்கிட்டு அப்படி பண்ணுறது. இதில் ஏஆர் முருதாஸ் பார்க்க தான் அவர் என்ன சொல்கிறது குரூப்பில் டூப் பண்ணுற மாதிரி இருக்குது. சைட்லேருந்து பார்க்க ஒரு பராசக்தி லுக்கில் இருக்கார் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருந்துன்னு தான் நினைக்கிறேன். பராசக்தி மதராசி டீசர் வந்தப்போ நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு எப்போ 3-4 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பண்ணது பார்க்கலாம். அது இன்ஸ்கிரீனில் அட்டாச் பண்ணுறாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சீரீஸ் ஸ்டோனில் பயங்கரமாக போச்சு. சலம்பலா சாங் ப்ரோமோ ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் டக்குன்னு கண்ணில் மாட்டினது வந்து சிங்கர் சாய் அபியங்கர். அனிருத் மியூசிக்கில் சாய் பாடுறாரு, எப்படி இருக்குன்னு தெரில. விழிவிக்கிற அவரோட சாங் ரீசெண்டாக கேட்டிருந்தோம். இது வரைக்கும் அவர் பண்ண ரிலீஸ் பண்ண அந்த ஆல்பம் சாங்ஸில் இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சட்டிலான ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டாக அந்த விழிவிக்கிற அந்த அதுலேயே நிறைய ஒப்பீனியன்லாம் சொல்லியிருப்பேன், அதனால் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இன்ஸ்கிரீன் நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்க பார்க்குறேன். லிரிக்ஸ் சூப்பர் சுபு, மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர், சாங் நேம் சலாம்பலா. ஓகே, நம்ம சாங்குள்ளே போயிடலாம். சாங் ப்ரோமோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு தெரில. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நாஸ்டால்ஜிக். என்ன சார் நீங்களும் பிக்கிள் பாலா? கொசு பேட்டுங்க. ஓ, எப்போ சார் வந்தீங்க? 2 hours ஆச்சா? 2 days. 2 days அனி வரல? அவருக்கான ஐட்டிங்கா உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ண சொன்னாரு. ஐ எம் வெயிட்டிங் சொன்னவரே ஐ எம் வெயிட்டிங் சொல்ல வச்சுருக்காங்க நம்ம பாய்ஸ். சார் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னாரா சார்? ஆமாம். அப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது சார். வாங்க சார் உள்ளே போய் என்னன்னு கேட்போம். ஐயோ சிவா, அப்படிலாம் பட்டுன்னு உள்ளே போகக்கூடாது. அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி தான் சார் பட்டுன்னு உள்ளே போகணும். நான் அவரோட 7 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். வாங்க சார். என்னங்க சொல்கிறீங்க? வெளியே வந்தால் பாட்டு கேட்குறோன்னு இப்போல்லாம் உள்ளே இருந்துக்கிறானுங்க. சிவா ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் சும்மா சார். என்ன கேம் ஆடிட்டு இருக்கான்? லேடிஸ் டென்னிஸ் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. டக்குனு இருந்தா லேடிஸ் டென்னிஸ் என்ன சார் காணோம்? ஃபீஃபா ஆடிட்டு இருந்தாங்க. போட்டாரா? பின்னால் எதுவும் வழி இருக்கு? பின்னாடிலாம் ஒன்றும் இல்லையே சார், மேலே தான் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ எஃபர்ட் போட மாட்டாரே. என்ன சவுண்ட் அது சார்? ஒரு நிமிஷம். ஓ வந்துட்டீங்களா? ஓ நட்டு தான் டேட் பண்ணிட்டு இருக்காரா அண்ணா? உள்ளே வந்துட்டீங்களா? உட்காருவோமா? புரியல என்ன பண்றது சார்? நல்லா மாசா வேணும் சார். ஈஸி. லவ் ஃபெயிலியர் வெரி ஈஸி சார். அவர் சாங்கை சொல்கிறாரு சார். ஓ ஓகே ஓகே. சாங் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சாங் நான் கொடுத்துட்றேன் சார். டிஃபரன்ஸ் இவர் டான்ஸில் காமிச்சிடுவார். அந்த எழுத்து நான் என்ன நினச்சேன்னா நம்மளை தான் பேசுகிறேன். நல்ல ஒரு லிரிசிஸ்டாக போயிடலாம். கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா அந்த காம்போ பார்த்தோன்னே இவர் தான் லிரிசிஸ்டா இருப்பாருன்னு நினைச்சேன். இல்ல நல்ல சாய்ஸ், நல்ல சாய்ஸ். சார் சுப்புவா? சார் சுப்பு இல்லை சார். சுப்பு வாங்க. சுப்பு வாங்க. ஓ இருக்காரா? சாய் வருவாரா? சூப்பராக எழுதுவார் சார். சூப்பர் சூப்பர். அதான் சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்குலாம். சார் அவருக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடலாமா? லவ் ஃபெயிலியர் நல்ல நல்லா டிஃப்ரெண்ட்டாக. அவனுக்கு அந்த லவ்ல இருந்த பெயின், அவனுக்கு அதுல இருந்த டிப்ரெஷன், அந்த பொண்ணுனால அவனுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவனுக்கு மட்டும் சோகம், சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபன்னு. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, அப்படியே மூவ் ஆன் பண்ணிப்போ, அவளையே நினச்சிட்டு இருக்காத, அந்த மாதிரி ஏதாவது நல்ல வார்த்தை. என்ன சுப்பு வர்மமா? பொலம்பல ரைமிங் வித் சலம்பல. பொலம்பல சலம்பல. ஐயோ ஓ சலம்பல. ஐயோ செம சூப்பர்ல சார். சார் சாங் சாம்பிள் கேட்டுருமா? அப்படியா? அந்த ரிப்பேரு எது சார்? ஏற்கனவே சாங்லாம் ரெடி பண்ணி வச்சு தானே சார் இதெல்லாம் பண்ணுறோம். லேட் பண்ணுங்க சார். ரெடி அனிருத்தா ப்ரோமோ சொல்றாங்க. சாய் வாய்ஸ் வருமா?
சூப்பர். அற்புதம். சூப்பர்ல சார். சார் இதே மாதிரி சூப்பராக பண்ணுங்க சார். சார் நான் சாங்க சொன்னேன் சார், நல்ல டைம் எடுத்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே. இதை யாரு டைரக்ட் பண்றா? ஆனால் சாங் 2 daysல ரிலீஸ்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சார். அனி சார் ஜூலை 31st. ஓகே, அதான் எனக்குவே இவருக்கு மட்டும் இல்லை, எனக்குமே அதே நாஸ்டால்ஜியா அதான் அங்கிட்டு தான் போச்சு. நல்லா பயங்கர. ஆக்சுவலாக யார் இதுக்கெலாம் இந்த இதுக்கு ஸ்கிரிப்ட் யார் ரெடி பண்ணுறது? எஸ்கே ஆனால் நிறைய பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அவரோட யூஸ்வல் டச்லாம் அப்படியே இருக்குது. அதாச்சும் அவர் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி ஐடியா கொடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அணி எஸ்கே காம்போ இருக்கு பரவாயில்ல. இவர் ஏஆர் முருகதாஸுமே நல்லா அவங்க கூட ஜெல் ஆகிட்டார் நல்லா. என்ன இந்த சாங் வரட்டும், அதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் சாங் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இதுவே பண்ணுறோம். அப்படி ப்ரோமோவை நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.